வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல். நீ நம்ம கிளாஸில் வந்து டெய்லர் அண்ட் லரன் சீரிஸில் டாப்பிக்கில் இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அப்டைன் த லரன் சீரியஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை இசட் ப்ளஸ் 2 இன்ட்டு இசட் ப்ளஸ் 3 இன் ரீஜன் கொடுத்துருக்காங்க 2 லெஸ் தென் மாலஸ் இசட் லெஸ் தென் மாலஸ் 3. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து இசட் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நியூமரேட்டரில், இல்லை இசட்னு சொல்லி கொடுத்து பார்த்தோம். நம்ம இப்போ வந்து இசட் ஸ்கொயர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சொல்யூஷன் கிவன் கொடுத்துருக்கிறது எழுதிங்க. ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை இசட் ப்ளஸ் 2 இன்ட்டு இசட் ப்ளஸ் 3. ரீஜன் வந்து 2 லெஸ் தென் மாலஸ் இசட் லெஸ் தென் 3 ஒரு ரீஜன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எடுத்தோடனே என்ன ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை இசட் ப்ளஸ் 2 இசட் ப்ளஸ் 3. இந்த மாதிரி இசட் ஸ்கொயரில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எடுத்து ஏ டிவைட் பை இசட் ப்ளஸ் 2 ப்ளஸ் பி டிவைட் பை இசட் ப்ளஸ் 3ன்னு சொல்லி போட்டுறாதீங்க. இசட்டோ 1 கொடுத்தாங்கன்னா நீங்கள் அப்படி போடுங்க. இந்த மாதிரி இசட் ஸ்கொயர், அதாவது சேம் டிகிரி டினாமினேட்டரில் வந்து மல்டிபிள் பண்ணுங்க. இசட் ஸ்கொயர் பண்ணோம்னா இசட் ஸ்கொயர்டு கிடைக்கும். இதோட டிகிரி வந்து 2 தான், மேலே வந்து 2 கிடைக்குது. இந்த மாதிரி சேம் டிகிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணிங்க. ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டு, ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட் ஒன்று ஆட் பண்ணிங்க. இப்போ இதுவே இசட்டு 1ன்னு தான் நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம். ஆனால் இசட் ஸ்கொயர்டு சேம் டிகிரியில் வரதால் நீங்கள் வந்து ஏன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிங்க. ப்ளஸ் பி டிவைட் பை ரிமைனிங் உள்ளதை எழுதிங்க. இசட் ப்ளஸ் 2 ப்ளஸ் சி டிவைட் பை இசட் ப்ளஸ் 3. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான். இசட் ஸ்கொயர்டு சேம் டிகிரியில் வந்ததால் ஏன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறீங்க. மற்ற ரிமைனிங் எல்லாமே நீங்கள் போன ப்ராப்ளத்தில் என்ன பார்த்தோமோ அதே சேம் தான். இப்போ வந்து இப்போ இதுக்கு வந்து எல்சியம் எடுத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதுதான் வந்து எல்சியம் எடுப்போம். இசட் ப்ளஸ் 2 இசட் ப்ளஸ் 3. அப்போ இதுக்கு இசட் ப்ளஸ் 2 சேம் வந்து இந்த சைடில் என்ன இருக்கோ அதே எல்சியம் எடுத்துங்க. இசட் ப்ளஸ் 3. அப்போ ஏ இன்ட்டு ஏவுக்கு என்ன வரும், ஏவுக்கு கீழே வந்து டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை. அப்போ வந்து இந்த 2 டேர்மையும் எழுதிங்க. இசட் ப்ளஸ் 2 இன்ட்டு இசட் ப்ளஸ் 3 ப்ளஸ் பி இன்ட்டு பிக்கு கீழே வந்து இசட் ப்ளஸ் 2 இருக்குது, இசட் ப்ளஸ் 2 இருக்குது, இசட் ப்ளஸ் 3 இல்லை, அதனால் அதை எழுதிங்க. இசட் ப்ளஸ் 3 ப்ளஸ் சி இன்ட்டு சிக்கு கீழே வந்து என்ன இருக்குது, இசட் ப்ளஸ் 3 இருக்குது, இசட் ப்ளஸ் 3 இருக்குது, இசட் ப்ளஸ் 2 இல்லை, அதனால் அதை எழுதிங்க. இப்படி தான் வந்து எல்சியம் எடுத்துங்க. கிராஸ் மல்டிப்ளை இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் உள்ளதாக எழுதிங்க. இசட் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இசட் ப்ளஸ் 2 இசட் ப்ளஸ் 3 ப்ளஸ் பி இன்ட்டு இசட் ப்ளஸ் 3 ப்ளஸ் சி இன்ட்டு இசட் ப்ளஸ் 2. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஏபிசியாக பிரிக்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுங்க. ஏவோட வேல்யூ வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஏ கண்டுபிடிப்போம். சப்ஸ்டியூட் இசட் ஈக்குவல் டு, இப்போ சியோட வேல்யூ வேணும் அப்படின்னா பியும் ஏவும் 0 ஆகணும். அப்போ வந்து இசட்டுக்கு பதிலாக -3 கொடுத்தோம்னா பியும் ஏவும் 0 ஆகிடும். சப்ஸ்டியூட் இசட் மைனஸ் 3 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இசட்டுக்கு வந்து -3 போட்டோம்னா 9 - 1 இசட் ஸ்கொயர் 9 ஆகிடும். ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வந்து -3 + 3, இது வந்து 0 ஆகிடும். அப்போ மல்டிபிள் பண்ணால் 0 ஆகிடும். இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். அப்போ சி மட்டும் எடுத்துங்க. சி இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக -3 போட்டோம்னா -3 + 2, அப்போ வந்து -1 கிடைக்கும். அப்போ இது வந்து 8 ஈக்குவல் டு -c கிடைக்கும். அப்போ சியோட வேல்யூ வந்து -8. சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பியோட வேல்யூ வேணும். பியோட வேல்யூ வேணும்னா ஏவும் சியும் 0 ஆகணும். சியில் வந்து இசட் ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ -2 போட்டுங்க. அப்போ ஏவும் 0 ஆகிடும். அப்போ வந்து சப்ஸ்டியூட் இசட் ஈக்குவல் டு -2 இன் ஈக்குவேஷன் 2. அப்போ சப்ஸ்டியூட் பண்ண கிடைக்கும். இசட் ஸ்கொயர் வந்து 4 ஆகிடும். 4 - 1 ஈக்குவல் டு இது 0 ஆகிடும், ஏவும் 0 ஆகிடும், சியும் 0 ஆகிடும். அப்போ பி இன்ட்டு -2 போட்டோம்னா +3 இருக்குது. அப்போ வந்து 1 தான் கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ 3 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ பிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள்.
ஏ வந்து இப்போ பிசியை 0 ஆக்கணும், பியும் சியும் 0 ஆக்கணும்னா இதுக்கு நம்ம போட்டோம்னா ஏவும் 0 ஆகிடும். அதனால் வந்து காமனாக வந்து சப்ஸ்டியூட் இசட்டுக்கு பதிலாக 0ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இசட்டுக்கு பதிலாக 0ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 - 1 = a × 2 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பியில் 0 போட்டோம்னா ப்ளஸ் b × 3 கிடைக்கும், ப்ளஸ் c × 2 கிடைக்கும். -1 = 6a ப்ளஸ் பியோட வேல்யூ நமக்கு தெரியும். பியோட வேல்யூ என்ன 3 இருக்கா, அப்போ 3 × 3 9 ஆகிடும். 9 ப்ளஸ் c 2 இருக்குது. சியோட வேல்யூ நமக்கு தெரியும் -8 இருக்குது. -8 × 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 16 கிடைக்கும். -16 அப்போ இதை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா -1 = 6a 7. இப்போ இந்த -7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +7 ஆகிடும். +7ல் 1 போயிடுச்சுன்னா 6 = 6a கிடைக்கும். கேன்சல் பண்ணிட்டோம்னா a = 1. இப்போ ஏபிசி 3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Substitute ABC in equation 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ f of z = ஏன்னு இருக்கா, ஏவோட வேல்யூ வந்து 1 ப்ளஸ் b டிவைட் பை z + 2 இருக்குது. பியோட வேல்யூ வந்து 3 z + 2 ப்ளஸ் c × சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -8 -8 × z + 3. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை வந்து சால்வ் பண்ணிட்ட ஏபிசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன ரீஜன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. ப்ராப்ளத்தில் 2 <z <3 கொடுத்துருக்காங்க. ரீஜன் எழுதிங்க. ரீஜன் 2 <z <3. ரீஜன் வந்து ரெண்டு ஃபார்முலா தான் சொல்லியிருக்கேன். இந்த 2 ஃபார்முலா வச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். 1 - x whole power inverse = 1 + x + x² + x³ + டாட்டான்னு போவோம். 1 + x whole inverse கட்டன்னு வந்துச்சுன்னா 1 - x + x² - x³ + டாட்டான்னு போவோம். இந்த 2 ஃபார்முலா தான் சொல்லியிருக்கேன் ரீஜனுக்கு. இந்த 2 ஃபார்முலா எடுத்து தான் சேஞ்ச் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுவோம். இப்போ f of z என்ன இருக்குது, 1 + 3 / z + 2 - 8 / z + 3 இருக்குது. இப்போ வந்து 1 அப்படியே எழுதிங்க. 1 ப்ளஸ் இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 <| z, அதாவது 2ஓட z வந்து அதிகமாக இருக்குது. அப்போ z வந்து ஃபஸ்ட்டு டைமுக்கு வந்து z வெளில எடுத்துங்க. செகண்ட் டைமில் வந்து z <3 இருக்குது. அப்போ வந்து 3 தான் இதில் வந்து பெருசாக இருக்குது. z வந்து சின்ன வேல்யூ. அப்போ இதில் வந்து 3 வெளில எடுத்துங்க. அப்போ இப்போ போடு 3 / z வெளில எடுத்துட்டோம்னா z வெளில எடுத்திங்கன்னா 1 + 2/z கிடைக்கும். -8 இதில் வந்து 3 வெளில எடுத்துக்கோங்க. 3 வெளில எடுத்திங்கன்னா z/3 + 1. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலா எடுத்து சேஞ்ச் பண்ணுமா, டினாமினேட்டரில் உள்ள வேல்யூ வந்து நியூமரேட்டர் கொண்டு போங்க. 1 + 3/z × 1 + 2/z whole inverse -8/3 1 + z/3 whole inverse வந்து 1 + x செகண்ட் ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிங்க. = 1 + 3/z அப்படி எழுதிங்க. 3/z × 1 - x 1 - x வந்து 2/z தான். ப்ளஸ் x² பண்ணோம்னா 4/z² - x³ பண்ணோம்னா 8/z³ + டாட்டான்னு போயிட்டு இருக்கும். செகண்ட் டைம் -8/3 1 + x 1 - x வந்து z/3 ப்ளஸ் x² பண்ணோம்னா z² / 9 -x³ பண்ணோம்னா x³ இது வந்து z³ / 27 ப்ளஸ் டாட்டான்னு போயிட்டு இருக்கும். 2 டைமையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டோம். 1 + 3/z நமக்கு தெரியும்.
1 மைனஸ் எக்ஸ் செகண்ட் இந்த ஃபார்மில் எடுத்து வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுன்னு தெரியும். எப்சிலான் n = 0 இன்ஃபினிட்டிவ் இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா -1 ஹோல் பவர் n போட்டுப்போம். எக்ஸோட வேல்யூ z/2/z ஹோல் பவர் n மைனஸ் 8/3 எப்சிலான் n = 0 இன்ஃபினிட்டிவ் இதுவும் வந்து செகண்ட் ஃபார்மில் தான் வருது. அப்போ இதுக்கும் வந்து -1 ஹோல் பவர் n z/3 ஹோல் பவர் n. இதுவே வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல 1 போட மட்டும் வேறு எக்ஸை மட்டும் தான் எழுதுவோம். இப்போ செகண்ட் ஃபார்முலா இருந்தால் -1 ஹோல் பவர் n போட்டுக்கணும். f(z) லெரன்த் சீரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதில் இந்த ப்ராப்ளத்தில் ஒன்று தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்தமாரி x² வச்சு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எல்லாமே சேம். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் என்ன பார்த்தோமோ சேம் அதே தான். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.